ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. அட்டகாசமாய், சூப்பராய், தூளாய், கலகலப்பாய், மங்களகரமாய், மகிழ்ச்சியாய், அதிரடி சரவடியாய், விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை இந்த தமிழ் புத்தாண்டோட முதல் சங்கடகர சதுர்த்தி. சரிங்களா? தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வருகின்ற முதல் சங்கடகர சதுர்த்தி. நாளைக்கு இரவு 12 மணிக்குள்ள நான் சொல்ற இந்த இலை மேல ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றி பாருங்க. ஒரே நாளில் உங்க தலையெழுத்து மாறும். ஒரே நாளில் உங்க வாழ்க்கை மாறும். பணம் மழையாய் பொழியும், மலை போல் குவியும். அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை எல்லாமே சூரிய ஒளிப்பட்ட பனித்துளி எப்படி காணாமல் போகுதோ அந்த மாதிரி காணாமல் போகும். அதே மாதிரியே தெய்வத்திலேயே ரொம்ப 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 எளிமையா வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் தான். சரிங்களா? அது நம்ம எந்த உருவத்தில் அவர் வழிபட்டாலும் அந்த உருவத்தில் அவர் இறங்கி அருள் பாலிக்கிறவர் தான் விநாயகர். அதனால தான் அவர் முதற் கடவுள்னு சொல்றாங்க. உலகத்தில் அதிகமாக கோயில் வச்சிருக்கிற ஒரே சாமியார்னா விநாயகர் தான். ஒவ்வொரு தெருவுக்குமே அவருக்கு கோயில் இருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம கண் திருஷ்டியால ரொம்ப பாதிக்கப்படுவோம். சரிங்களா? நமக்கு நேர்முக எதிரி இருப்பாங்க, மறைமுக எதிரி இருப்பாங்க. அந்த ரெண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை பார்த்து கண் திருஷ்டி வைப்பாங்க. அந்த கண் திருஷ்டி பல தடைகளை ஏற்படுத்தும், பல தோல்விகளை உண்டாக்கும், நஷ்டத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? மிகப்பெரிய கடனெல்லாம் உருவாக்கி பிரச்சனையை கொடுக்கும். அப்படிப்பட்ட கண் திருஷ்டிகள் அனைத்தையும் பொடி பொடியாக மாற்றக்கூடியவர் விநாயகர் தான். அதனால தான் விநாயகருக்கு ஒவ்வொரு தெருவுலையும் கோயில் இருக்கு. நம்ம எப்பேற்பட்ட ஒரு விஷயம் கேட்டாலும் அதை எளிதாக கொடுத்துருவாரு. சரிங்களா? நம்ம விநாயகர் கோயிலுக்காக நம்ம அந்த ஊர் போனோம், இந்த ஊர் போனோம், 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி தான் போய் வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தெருவுக்குமே விநாயகர் கோயில் இருக்கும். அதேமாரி மிகப்பெரிய பணக்காரர் வீட்டிலாம் விநாயகருக்கு செலவு வச்சு அந்த சிலைக்கு தினமும் பூஜை பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா விநாயகருக்கு செலவு வச்சுருக்காங்க? அவங்க வளர்ச்சிக்கு காரணமே விநாயகர் தான். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அவ்வளோ பெரிய கோடீஸ்வர யோகத்துக்கு காரணமே விநாயகர் தான். நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், ஒரு வார்த்தை விநாயகரை மனசார நினச்சி ஓம் விநாயகா என்னை எனக்கு இதை பண்ணி கொடுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், அந்த இடத்துல அவர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. விநாயகரை சாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சு வச்சாலும் அதில் அவர் அருள் பாலிப்பார். அதேமாரி மஞ்சள் உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி நம்ம வழிபட்டாலும் அதில் அருள் பாலிப்பார். மண் உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி நம்ம வழிபட்டாலும் அதில் அருள் பாலிப்பார். எந்த ரூபத்தில் நம்ம நினச்சி வணங்குறோமோ அந்த உருவத்தில் அவர் அருள் பாலிப்பார். கேட்டதை கொடுப்பாரு. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிதான், அதை உடனே கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் தமிழ் புத்தாண்டு. சரிங்களா? விசுவாச வருடம்னா நிரப்புதல், அதாவது நம்ம கேட்டதெல்லாம் நிரம்பி வழியும். அப்படிப்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டுடைய முதல் சங்கடகர சதுர்த்தி. நான் சொல்ற இலையில ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றி பாருங்க. ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை கேளுங்க, அதுவும் நடக்கும். பல நன்மைகள் நடக்கும். உங்க வீட்டில் ஒரு அத்தனை ஐஸ்வர்யமும் நிறைய வழியும். நீங்க ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்பீங்க, ஆனால் 10,000 கிடைக்கும். அதே மாதிரி வாங்குவீங்க, சொந்த வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. உங்க வாழ்க்கையில அத்தனை அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும். அத்தனை ஐஸ்வர்யமும் உங்க வீட்டில் நிரம்பி வழி. அதே மாதிரி உங்க கோடி கோடியான நன்மைகள் நடக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த தமிழ் விசுவாச வருடத்துடைய முதல் சங்கடகர சதுர்த்தி இது. இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாளைக்கு இரவு 12 மணிக்குள்ள நான் சொல்றது மட்டும் தீபத்தை ஏற்றி வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க தலையெழுத்து மாறும். உங்க வீட்டுல பணம் மழையாய் பொழியும், மலையாய் குவியும். எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணமும் சரி, கிலோ கணக்கில் தங்கமும் சரி, பிரம்மாண்டமான வீடும் சரி, சொத்தும் சரி, சொந்த வீடும் சரி, அதே மாதிரி அத்தனை அதிர்ஷ்டங்களும் சரி, ஐஸ்வர்யங்களும் சரி, 16 செல்வங்களும் உங்க வீட்டுல நிரம்பி வழியும். அதை பத்தி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்களா? நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே சரிங்களா அதிகமாக கோயில் விநாயகர். அதே மாதிரி விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம மற்ற கடவுளையே நம்ம வணங்கணும். ஏன்னா விநாயகர் முதற் கடவுள். ஏன் முதற் கடவுள்னு தெரியுமா? பேர்பட்ட விஷயமா இருக்கட்டும், அந்த முதற் கடவுள்ன்ற அந்த பட்டம்ன்றது மிகப்பெரிய பட்டம். அது நம்ம ஒரு பேருக்காக சொல்லிட முடியாது. அதுக்கு பின்னால 1000 காரணங்கள் இருக்கும். எப்பேற்பட்ட விஷயமா இருக்கட்டும் அதை உடனே கொடுத்துருவாரு. சரிங்களா? நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனால் தான் இப்படி ஒரு விஷயம் நம்ம நடக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய விஷயத்த கூட நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை உடனே கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட விநாயகர். அதனால தான் ஒரு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. அதேமாரி எந்த இடத்துல
சரிங்களா? நீங்கள் கோயிலுக்கு போய் தான் அவர் வணங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஏதோ அவசரமாக போயின்னு இருப்போம். ஆனால் சாமி கும்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் கூட போயிட்டுருப்போம். போகிற போக்கிலே கூட அவரை நினச்சி அவர் வந்து ஒரு வார்த்தை நம்ம அவரோட பேரை சொல்லி நம்ம அழைச்சாலே போதும், ஓடோடி வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுப்பாரு. அதனால தான் அவர் வந்து முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட விஷயத்தை இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை உடனே நடத்தி கொடுக்குறவர் வந்து விநாயகர். அப்படிப்பட்ட விநாயகர் வந்து நாளைய தினம் வருகின்ற அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நான் சொல்ற இலை மேலே மட்டும் தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. அரசனுக்கு நிகரான நீங்கள் செல்வந்தரா மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணம் குவியும். உதாரணத்துக்கு ஒரு சொந்தக்கார நண்பர், சரிங்களா, ஒரு சொந்தக்காரர்னே வச்சுங்களா, அவர் வாழ்க்கையில் நடந்த விநாயகர் நிகழ்த்திய ஒரு பெரிய அற்புதத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை உற்சாகம் வரும். நீங்களும் ஆர்வத்தோடு இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவீங்க. அதாவது அவர் வந்து விநாயகருடைய பக்தர் அவர், சரிங்களா. விநாயகர் தான் ரொம்ப ஃபேவரட். அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து விநாயகர் தான் அவருடைய இஷ்ட தெய்வம். விநாயகரை தான் அவர் ரொம்ப எப்பயும் வணங்குவார். விநாயகர் பேர் தான் சொல்லுவார். அவருடைய வளர்ச்சிக்கெல்லாம் அவர் கிடைச்ச வேலையாக இருக்கட்டும், வெளிநாட்டு யோகமாக இருக்கட்டும், அவருடைய கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாமே விநாயகர் கொடுத்த பிச்சைன்னு சொல்லுவார். விநாயகருடைய அருளால் தான் எல்லாம் நடந்ததுன்னு அவர் ஆணித்தரமாக சொல்லுவார். இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கெல்லாம் நான் ஒரு ஆளே கிடையாது, ஆனால் விநாயகர் தான் எனக்கு என் மேலே கருணை காட்டி கொடுத்தது அப்படின்னு அவரே தைரியமாக சொல்லுவார். எல்லா எதற்கும் சொல்லுவார். விநாயகர் பண்ண ஒரு விநாயகருடைய அருள் தான் நான் அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளாக இருக்கிறேன், சரிங்களா. விநாயகர் வந்து என் வாழ்க்கையில் அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து விநாயகரை வந்து அந்த அளவுக்கு வழிபடுவார். அப்படிப்பட்ட அதாவது ஒரு சின்ன ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து நல்ல முறையில் படித்து நல்ல வேலையில் கிடச்சி வெளிநாட்டுக்கெலாம் போய் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட திருமணமாகி ஒரு 10 வருஷம் கழித்து திரும்ப வந்துட்டார். நல்லா கோடிக்கணக்கில் பணம்லாம் சம்பாதிச்சிட்டு வந்து அதேமாரி அவர் இருக்கிற இடத்துல வந்து நல்ல பெரிய வீடு, சரிங்களா. ஏற்கனவே அவங்க வீட்டில் வந்து சின்ன வீடு தான், சரிங்களா, திட்டமான வீடு தான். ஆனால் நல்ல முறையில் கோடிக்கணக்கில் பணம்லாம் சம்பாதிச்சிட்டு வந்து நல்ல பிரம்மாண்டமான வீடு, சென்னையில் ஒரு கம்பெனி இதெல்லாம் கட்டி 100-200 பேருக்கு மேலே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கே ஒரு 50 to 60 லட்சம் அவர் சம்பாதிக்கிறாரு, சரிங்களா. அதே மாதிரி அவங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து ஏன்னா அவங்களாம் ஏழைகள், அவங்களாம் சரிங்களா, ஏழைகள் ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். கேட்குறவங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டார், அப்படி கொடுப்பாரு. யாராவது இந்த மாதிரி எனக்கு கஷ்டத்தில் இருக்குங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னா உடனே கொடுப்பாரு, இல்லைன்னா சொல்லவே மாட்டார். அந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்களுக்கும் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. ஆனாலும் அவங்க சொந்தக்காரங்க இவர் மேலே ரொம்ப கொஞ்சம் வைத்தறிச்சல் பொறாமை. ஏன்னா நம்ம அளவுக்கு இருந்துட்டு இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரனாக அவங்க மாறிட்டாங்களே அப்படின்ற ஒரு இது. அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து கார் வாங்கியிருந்தாங்க, நல்ல பெரிய காஸ்ட்லி காருன்னா பேருக்கு ஒரு கார் கிடையாது, கிட்டத்தட்ட அந்த காரோட விலையே 50 லட்சம் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல காஸ்ட்லியான கார் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாலேயும் ஒரு கார் இருந்தது, ஆனால் அதை விட சரி நம்ம இன்னும் பிரம்மாண்டமான கார் வேணும் அப்படின்னு சொல்லி பெரிய கார் ஒரு 50 லட்ச ரூபாய் தாண்டி வாங்கிட்டாங்க. அது வந்து அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆகா, காரே இப்போ 2 கார் வச்சுருக்காங்க, இப்போ 50 லட்சத்தை தாண்டி கார் வாங்கியிருக்கானாமே அப்படின்னு எல்லாருமே வந்து அந்த கார் மேலே ஒரே கண்ணாக இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, அவருடைய மனைவி மட்டும் சொல்லுவாங்க, நம்ம கார் வாங்கினதால நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க, நம்ம மேலே ரொம்ப பொறாமையில் இருக்காங்க அப்படின்னதும் இதை பற்றி அவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த கார் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. அந்த பெரிய காரு, காஸ்ட்லியான கார் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்க குடும்பத்தோட டூர் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு 4-5 நாள் வந்து நம்ம வந்து எங்கேயாவது ஹில் ஸ்டேஷனில் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துக்கு டூர் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. கார் வாங்கி 4 வருஷம் ஆகுது. காரோட பேட்டரி வந்து 3.5 வருஷம், அதிகபட்சம் 4 வருஷம் தாங்கும். ஆனால் இது வரைக்கும் அவங்க பேட்டரியே மாற்றலை. பேட்டரி கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியுது. இவருக்கு வந்து இது வரைக்கும் அந்த கார் வாங்கினதுலேருந்து பேட்டரி மாற்றவே இல்லை. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, நம்ம பேட்டரி மாற்றிக்கிட்டு போகலாம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, போயிட்டு வருவோம், இன்னும் 6 மாதத்துக்கு பேட்டரி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஒய்ஃபோட பேச்சை மீறி நம்ம பொண்ணும் பேட்டரிலாம் மாற்ற வேணாம், அதுக்கான நேரமும் இது இல்லை, ஆனாலும் வந்து நம்ம கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு பெரிய மலை பிரதேசத்துக்கு போகிறாங்க, சரிங்களா. ஊட்டி தான் நினைக்கிறேன், ஊட்டிக்கு போகிறாங்க. அப்போ அந்த அடிவார் அந்த பேட்டரி வீக் ஆகி நின்றுடுது, சரிங்களா. பேட்டரி வீக் ஆகி நின்றுடுது. இவங்க ஃபேமிலியோட காரில் இருக்காங்க. அப்போ அவர் வந்து வேண்டார், விநாயகா என்னை எப்படியாவது காப்பாற்று, பேட்டரி போயிடுச்சு போல் இருக்குது, காரு ஸ்டார்ட் ஆகலை. போன காரு அப்படியே பேட்டரி இதானதும் ஏதோ சாப்பிட்டுட்டு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கார் வந்து இதாகி போச்சு, திரும்ப ஸ்டார்ட் ஆகலை. அப்போ வந்து விநாயகர் அவர் வணங்குறார், விநாயகா என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னதும் 2 பேர் பைக்கில் வராங்க. பைக்கில் வந்து அவங்களே என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை என்னன்னு தெரியல. உடனே அவங்க வந்து பேட்டரி செக் பண்ணுறாங்க. அது 2 பேர் வந்தவங்க வந்து அவங்க ஒரு பேட்டரி கடை வச்சுருக்காங்க போல் இருக்குது, சரிங்களா. காரோட பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரி கடை வச்சுருக்காங்க போல் இருக்கு. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இருங்க சார் பேட்டரி தான் வந்து டவுன் நினைக்கிறான், இருங்க எங்ககிட்ட நான் ஒரு சாம்பிள் பேட்டரி எடுத்துகிட்டு வரேன், அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், அதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ பேட்டரி ப்ராப்ளம் தான்,
சரியா அப்படின்ற மாதிரி அவங்க போய் வேற ஒரு சாம்பிள் பேட்டரி எடுத்துன்னு வராங்க. அதில் ஸ்டார்ட் ஆகிட்டு காரு. சரி சார், அப்போ பேட்டரி தான் போயிடுச்சு, நீங்கள் வந்து இங்கே இருங்க, எங்கள் கடையிலேருந்து புது பேட்டரி எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் காசு இங்கே கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் எதிர்பாராதமாக வந்துட்டீங்க, பேட்டரி போயிடுச்சு, நீங்கள் வந்து இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊருக்கு போனப்பங்க அதுவே போதும், எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க அப்படின்னு தான். இவங்ககிட்ட பணம்லாம் இருந்தது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், பேட்டரிலாம் 4000 5000 இருக்கும், 5000த்துக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலவு பணம் எடுத்து போயிருப்போம். அதனால் அதை கன்சிடர் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஊரில் 2 பேரும் வந்தாங்க இல்லையா அந்த பேட்டரி கடைக்காரங்க, நீங்கள் வந்து காசு கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் ஊருக்கு போயிட்டு எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க அப்படின்னா. இல்லைங்க பணம்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல பேட்டரி இல்லாமல் நின்று போச்சு, ஒரு ஃபேமிலியோடு இருக்க. விநாயகரை நினச்சதுன்னா உடனே 2 பேரும் வந்தாங்க. அவங்களே வந்து கேட்டாங்க, என்ன சார் என்ன ஆச்சு, இந்த மாதிரி பேட்டரி கார் ஸ்டார்ட் ஆகலன்னு. அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. இருங்க சார், ஆக்சுவலாக பேட்டரி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களே கேட்டாங்க, பேட்டரி மாற்றி எத்தனை வருஷம் சார் ஆச்சுன்னா, இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுதுங்கண்ணா. அப்போ பேட்டரி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இருங்க, நாங்கள் ஒரு பேட்டரி ஒன்று எடுத்துகிட்டு வரோன்னு எடுத்துகிட்டு வந்து பேட்டரியை செக் பண்ணி பார்த்ததில் அந்த அவங்க பேட்டரியில் ஸ்டார்ட் ஆகிட்டுது. சரி, அப்போ பேட்டரி தான் சார் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு புது பேட்டரி கனெக்ட் பண்ணி, நீங்கள் பணம் வந்து வீட்டில் போய் நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் அனுப்பிவிடுங்க சார், எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நீங்கள் வெளியூருக்கு வந்துருக்கீங்க, உங்ககிட்ட பணம் இருந்துன்னா கொடுங்க, இல்லைனா நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னா. இல்லைங்க எங்கிட்ட பணம்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்து. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டின்னு வச்சு அந்த இடத்துல விநாயகர் வந்து காப்பாற்றுவார். அதே மாதிரி ஒரு பையனுடைய வாழ்க்கையில் ரொம்ப வறுமை, அரச மரத்து அடியில் இருக்க விநாயகரை வணங்கிட்டு, ஏன்னா அந்த பையன் அந்த வீட்டிலே இருக்க முடியல, அந்த அளவுக்கு வீட்டில் வறுமை, வீட்டில் வாடகை கொடுக்குறது கூட பணம் இல்லை, அரச மரத்து அடி விநாயகரை வணங்கிட்டு திருப்பூருக்கு போனான். அந்த பையன் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்தான், இன்னைக்கு ஒரு பெரிய பனியன் கம்பெனியோட ஓனராக இருக்கான். சரிங்களா? அந்த மாதிரி நாளைய தினம் அரச மரம் இருக்குது பார்த்தீங்களா, அரச மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. சரிங்களா? அரச மரம்ன்றது வந்து குரு பகவானுடைய கடச்சத்தை ஈர்த்து தரக்கூடிய மரம் வந்து அரச மரம். அப்படிப்பட்ட அரச இலையில உங்கள் வீட்டில் ஒரு அரச மரத்தை அந்த இலையை எடுத்துன்னு வந்து கழுவி மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு, ஒரு அகலியும் கழுவி மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு தீப எண்ணெயை அல்லது வந்து நெய்யோ ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபடுங்க. விநாயகரோட நெய்வேத்தியம் ஏதாவது கொழுக்கட்டையோ இல்லை வந்து சுண்டலோ வச்சு வழிபடுங்க. பச்சை பயிறு, நாளைக்கு புதன்கிழமை சரிங்களா, புதன் பகவானுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு, அதையும் இருந்தாலும் வேக வச்சு நீங்கள் வழிபடுங்க. ஒரு வேளை இப்போ அரச மரம் இல்லைன்னா செம்பருத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த செம்பருத்தி இலையை வந்து அதில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும், மிகப்பெரிய ஏற்றம் வரும். ஒரே நாளில் உங்கள் தலையெழுத்து மாறும், ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை மாறும். அதுதான் சொல்கிறேன், விநாயகர் வந்து முதற் கடவுள். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்களா, இது சித்திரை மாதத்தில் இது இந்த வருஷன்றது ரொம்ப நீங்கள் கேட்குறதுலாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம். அதனால தான் விசுவாச வருஷம். அப்படிப்பட்ட இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், அனைத்து செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். சரிங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.